ஐஷு, அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மா உன் கல்யாணத்தை நடத்திருப்பாங்க. இப்படி அவசரப்பட்டியே. அண்ணே, உன்கிட்ட சொன்னேன், அண்ணிக்கிட்ட சொன்னேன், அப்பெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணல. இப்ப வந்து ரொம்ப நல்லவனாட்டம் பேசுற. ஏய், எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இனி நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்க. சின்ன தம்பி, நீ வா, சித்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சித்தி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஐஷு, நில்லு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. மாயா உன் கல்யாணத்தை நடத்தினாங்க, அதனால நீ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின. ஆனா பக்கத்துல அம்மா இருந்தாங்களே, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு உனக்கு தோணல? அவங்க காலில் விழுந்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க ஃபீல் பண்ணுனே அப்படி நடந்திருக்க. இங்க பாரு, கால்ல விழுந்து யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது, அவங்களா விழணும். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு எனக்கு இங்க ஃபீல் ஆகணும். அப்படி எந்த ஃபீலிங்கும் இங்க இல்ல. அதனால நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கல. வேணும்னா சின்ன தம்பியோட முதலாளிங்கிற முறையில உன் கால்ல விழுறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. பொன்னி, பெத்த தாய் நீ. உன்னை கூப்பிடலனா கூட பாவம் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓடி வந்திருக்க. உன் பொண்ணு உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். அவ மறந்துட்டா. நானும் அவகிட்ட சொல்ல மறந்துட்டேன். இரு, அவளை கூட்டிட்டு வரேன். ஏன் பொன்னி, நான் சொல்லி அவ உன் காலில் விழுந்தா அது உனக்கு அசிங்கமா இருக்கும்ல? தேவையில்லை மாயா. அவ ஏன் பொண்ணு. அவ காலில் விழலனாலும் பரவாயில்ல. என் ஆசீர்வாதம் கண்டிப்பா அவளுக்கு எப்பவுமே இருக்கும். ஓ, எதிர்பார்த்ததுதான். என்னடா இன்னும் போலீஸ காணுமேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுற. ஆனா பெத்து வளர்த்த பையனையும் பொண்ணையும் தான் கைக்குள்ள பொத்தி வச்சு பாதுகாக்க தெரியாம பாவம் எனக்கு தாரவாத்து கொடுத்துட்ட. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், இது பாருங்க. செத்துட்டதா சொன்னாங்கல்ல, கேஸ் நடக்குதுல அந்த சின்ன தம்பி, அங்க பாருங்க, அவன் உயிரோட தான் இருக்கான். போங்க சார், முதல்ல போய் அவனை பாருங்க. ஆமா, சின்ன தம்பிங்கிறது நீதானே? ஆமா சார். ஆமா, ஒன்ன ஒருத்தர் கொன்னுட்டதா கோர்ட்ல கேஸ் நடந்து இப்ப அவர் ஜெயில இருக்காரு. உங்களுக்கு திருட்டு கல்யாணம் கேக்குதா? மேடம், என்ன இதெல்லாம்? எதுக்கு சின்ன தம்பி எத்தனை நாள் ஒளிச்சு வச்சிருந்தீங்க?
சின்ன தம்பி இந்த பொண்ணை காதலிச்சான். இவங்க 2 பேருமே மேஜர். இவங்களோட காதலை இவளோட பேரண்ட்ஸ் எதிர்த்தாங்க. அதனால சித்திங்கிற முறையில நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா போச்சு. அதுக்காக நான் சின்ன தம்பியை ஒளிச்சோ மறைச்சோ எல்லாம் வைக்கல. இவ்வளவு நாள் அவங்க கிட்ட இருந்து இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தேன், அவ்வளவுதான். நல்லா பேசுறீங்க மேடம். இவன் செத்துட்டான்னு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் மேடம். எப்பா, நீங்க உடனே ஜட்ஜி முன்னாடி ஆஜராகி நடந்ததெல்லாம் சொல்லுங்க. சார், எங்க சித்தி எந்த தப்பும் பண்ணல. காதலிச்ச எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சாங்க. அவங்களுக்கு தண்டனை தர போறீங்களா? வேண்டாம் சார், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள விட்டுருங்க சார், ப்ளீஸ். ஏமா, புரியாம பேசாதம்மா. இப்போ உனக்கு இவருக்கு தானே கல்யாணம் ஆச்சு. நீ தானே சாட்சி சொன்ன. ஜட்ஜி உன்னையும் தான் கேட்பாரு. அதனால நீயும் ஜட்ஜி வீட்டுக்கு வா. யோ, கூட்டிட்டு வாங்கயா. அம்மா, வாங்கம்மா, உள்ள வாங்க. யார் வேணும் உங்களுக்கு? ஹாய் ரேணுகா. வாங்க சார். நீங்களா? பாரதிமா, சொல்லு ரேணுகா. பாரதி மேடம், என்ன இங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இதோ வரேன். வராங்க. இருங்க ஒரு நிமிஷம். ரேணுகா, இவங்களை உட்கார வைங்களேன். வாங்க. பாரதி, என்ன இங்க வந்து நின்னுட்டீங்க? இங்க பாருங்க, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதால அவங்கள என்னால இங்க கூட்டிட்டு வர முடியல. ஆனா வந்திருக்கிறவங்களுக்கு உங்க அம்மா வயசு தான். உங்க அம்மா மாதிரி தான் அவங்களும். உங்களுக்கு சித்திரானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க பாரதி. நான் வேண்டாம் வேண்டான்னு அவ்வளோ சொல்லியும் பிடிவாதமா இருந்து சாதிச்சிட்டீங்கல்ல. எனக்கு சித்திரனா சாப்பிடுற கொடுப்பனைய அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கான்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்காக வரைஞ்சு கட்டி என் பக்கம் நின்னு எனக்காக இதை செய்யறப்போ உலகமே என் பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே சமயம் ஸ்வேதாவை நினைச்சா பயமா இருக்கு சந்துரு. அவளுக்கு நாளைக்கே இது தெரிய வந்துச்சுன்னா நிச்சயம் அவ என்ன வந்து திட்டுவா. சரி, என்ன விடுங்க. அதை விட உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுருவான்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. பாரதி, சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயம் இது. எதுக்கு இப்ப அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க. அட வாங்க பாரதி, வாங்க.
வாங்க பாரதி.